பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையில இருந்து எங்கே பேசிட்டு இருக்கோம்? திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கில், திருச்சி பட்டர்ஃப்ளை பார்க்லேருந்து பேசிட்டு இருக்கோம். எதுக்குன்னா, பிரசித்தியாவுக்கு ஒரு ஷூட், மாடல் ஷூட்டு, ஒரு பெரிய பிராண்டோட ஒரு மாடல் ஷூட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராசஸ். தஞ்சாவூரில் ஆரம்பித்து திருச்சியில் முடிஞ்சிருக்கு. அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். ஒரு சூப்பரான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே. என்ன பண்ணிட்டு இருக்க? பிரசித்தியாக்கு இந்த ஸ்கூல் விட்டா கிளீன் பண்றது, கிராஃப்ட் பண்றது, டிவி பாக்குறது, ரோமாவோட சண்டை போறது, இதான் வேலை. இந்த கிளீனிங் ஒர்க்லாம் சரஸ் உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்காது. எங்க அம்மா தான் இந்த மாதிரி நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்கு, அதை போட்டு சரி பண்ணி நில்லு கண்ணு, சரி பண்ணி சண்டை போட்டுப்ப. சரி, நீ என்ன கையில வச்சிருக்க? காட்டு. குழந்தைக்கு போற சன்ஸ்கிரீம் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்தேன். இதை கண்டுபிடிச்சு குழந்தைக்கு போற சன்ஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கு. அக்காவுக்கு போடலாமா? அக்காவுக்கும் போடலாம். அம்மா போடக்கூடாதா? அப்படியா? சரி, கிளீன் பண்ணி வைங்க. நாங்க வெளில ஒரு சின்ன வேலையா போயிட்டு வரோம். சண்டை போடாம ரெடியா இருங்க. ஓகே. இன்னைக்கு 5ஆம் தேதி தான் ஆகுது. இன்னும் 26 நாள் இருக்கு தீபாவளிக்கு. இப்பயே வந்து இவங்க துணி தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்கு இல்லாம இவன் நாத்தனாருக்கும் வந்து துணி தைக்கணுமா, என் தங்கச்சிக்கும். அதனால இங்கேருந்து என்ன காட்டூர் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. காட்டூரா? அது பேர் என்ன? எடமலைப்பட்டி புத்தூர் போகணும், அம்ரு ஸ்டெயிலர்ஸ்க்கு. வாங்க போகலாம். இனிமேல் தீபாவளி வந்தால் இவங்க நம்மளை அலைய விட்டுட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஷாப்பிங், இவங்க பிள்ளைக்கு ஷாப்பிங், ஸ்டிச்சிங், கரெக்டிங், அதுக்கப்புறம் என்ன பர்ச்சேசிங், அசசரிஸ், எத்தனை இருக்குது. வாயே வலிக்குது. வா போகலாம். மேலே ஏசி டைனிங் வந்துட்டோம். கீழே வந்து இடம் கிடைக்கல. மேலே இடம் இல்லை. மேலே இடம் இல்லை. கொஞ்சம் வெயிட்டிங் ஏரியா இருக்கு. இடம் முடிச்சோடனே காலையில் கூப்பிட்டேன் இருக்காங்க. சாப்பிடலாம். மதியான டைம் டிஃபன் கேட்டேன். சரசு வேண்டாம், சாப்பாடே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்பெஷல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். சுட சுட ஒரு வெஜ்ஜு சூப் கொடுத்தாங்க. சூப்பராக பருப்பு பொடி, புளிச்சக்கீரை, நெய், சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, தயிர், புளி சாப்பாடு, அதோட சேர்த்து ஒரு ஸ்டஃப்டு போட்டா, பாயாசம், ஐஸ்கிரீம் எல்லாமே அதில் இன்க்ளூடடுங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சரசுக்கு போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் பிடிக்கும். பர்டிகுலராக இந்த மாதிரி மீல்ஸ் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்ப ஹாப்பிங்க. தி நெக்ஸ்ட் டே. சரசு குட் மார்னிங். என்ன நோண்டிட்டு இருக்க? எடுத்து வச்சிட்டு இருக்கேன். எதுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்க? என்ன எடுத்து வச்சிட்டு இருக்க? இன்னைக்கு வந்து நம்ம பொண்ணு பிரசித்தியாக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிராண்ட் ஷூட்டுக்கு வந்து நம்ம கிளம்புறோம். ஸோ மாடலிங் ஃபீல்ட்ல வந்து ரேம்ப் எல்லாம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம். பட் வந்து அதுக்கு அப்ப அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு பெருசா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, வெளியில தெரியல. பட் இப்போ வந்து அது ரிலேட்டடா அவளுக்கு வந்து சான்சஸ் கிடைக்கப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாடாக்கு வந்து அது அமையுது. பேக் டு பேக் வந்து அமையுது. 2 தீபாவளி ஷூட்டு. லாஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய பிராண்டோட போனோம். இந்த டைமும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெரிய பிராண்ட் அவங்களோட தான் பண்ண போறோம். என்ன பிராண்ட் நீங்க அப்படியே டிராவல் பண்ணி பாருங்க. இப்போ ஏன் நான் மேக்கப் திங்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்ம தான். ஓகேவா? யார் இல்லைனாலும் அந்த ரோலை நம்ம பிளே பண்றதுக்கு தயாரா இருக்கணும். ஒரு தாயார் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். தந்தையா நீங்களும் தயாரா இருக்கணும். தந்தை தான் டிரைவரா இருக்க முடியும். அவர் தான் செக்யூரிட்டி கார்டா இருக்கணும். எல்லாமா நீங்க இருக்கணும். நான் இப்ப என்ன ரோல் பிளே பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் அவைலபிள் இல்ல. டக்குன்னு என்னோட மேக்கப் எல்லாம் எடுத்துட்டு என்கிட்ட எடுத்துட்டு நான் மேக்கப் போட போறேன். கிட்ட எடுத்துட்டு திட்ட பேசாம கிட்ட கிளம்புங்க. பிரசித்தியாவையும் சரசையும் எழுதி கிளம்பி போராடி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். போன வாட்டி கோயம்புத்தூர் போனோம். இந்த வாட்டி ஜம்முன்னு இந்த ஊருக்கு போனோம். தஞ்சாவூர். திருச்சி டு தஞ்சாவூர் 1.5 hours தாங்க. ரெகுலராக ஏசி பஸ் இருக்குது. ஏசி பஸ் இருக்குமான்னு யோசிச்சுட்டே போனேன். கரெக்டாக ரெடியாகி ஒரு பஸ் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 10 minutesலேயே கிளம்பிட்டாங்க. சரசு தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டா. என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு இறங்கணும்னு சொல்கிறேன். சரசு வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க, அழுதுட்டாங்க. ஏம்மா? பஸ் ஏறப்ப கம்பி பட்டு ட்ரெஸ் லைட்டாக கிழிஞ்சிச்சு. அதனால் சென்டிமெண்ட்டாக கிளம்புறப்ப ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வான்னு சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. பஸ் ஏறி நல்லா தூங்கிட்டாங்க. நல்லா தூங்கிட்டேன், தூங்கலை இல்லை. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தஞ்சாவூர் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து வந்து நம்ம எங்கே போகிறோம்னா எம்டிஎன்ஸ் போகிறோம். எம்டிஎன்ஸுக்கான பிராண்ட் ஷூட்டு தான் இன்றைக்கி.
தீபாவளி ஷூட்டு. அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம ஷூட் லொக்கேஷன் போகலான்னு இருக்காங்க. முதல்ல அங்கே போயிடுவோம். ஓகே, மீன் வேலை ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோமா? பிரசித்தியா வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸோட பக்கம்னு நினச்சா, ஆனால் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அப்படியே பேசிகிட்டே வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம வந்து ஸ்டூடியோக்கு வேறு தனியாக போகணும். சரி போங்க. அது வண்டியில் போயிடலாம். நம்மளுக்கு தெரியாதுன்றதுக்காக இங்கே வர சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பிரசித்தியாவுக்கு வந்து 6 அவுட்ஃபிட் போட்டு ஃபோட்டோஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்தாலே எப்பயுமே ட்ரையல் பார்த்துருவாங்க, சைஸஸ்லாம் கரெக்டாக இருக்கா, லூஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக. பிரசித்தியா ஃபஸ்ட் சைஸ் போட்டு பார்த்துட்டா, இப்போ செகண்ட் அவுட்ஃபிட் போட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் ட்ரையல் பார்த்தோன்னா நம்ம ஸ்டூடியோ கேஸ் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்டூடியோ போய் ஷூட் எடுத்துகிட்டு ஊர் பக்கம் போகலாம். பிரசித்தியா ரொம்ப டயர்டாக இருக்கா, பசிக்கு தான். ஸோ அதனால் அதுக்கு நான் ஜூஸ் வாங்க போகிறேன். இப்போ வந்து நம்ம ஷூட் லொக்கேஷன் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்டோர் ஷூட் தான் பிளான் பண்ணியிருந்தாங்களாம். இப்போ அவுட்டோர் ஷூட்டுக்கு மாற்றிட்டாங்க. தஞ்சாவூரில் ஒரு இடத்துல ஷூட் லொக்கேஷன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிரசித்தியாவோட ஃபஸ்ட்டு காஸ்டியூமோடய நாங்கள் வந்துட்டோம். டேரெக்டாக மேக்கப் போட்டு ஷூட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நான் போய் பிரசித்தியாவுக்கு ஜூஸ் எதாவது வாங்கிட்டு வரேன். ஓகே, ஃப்ரீயாக வாங்கிட்டு வரேன். சவுத் ஜோன் கல்ச்சுரல் சென்டர் இங்கே தாங்க நம்மளுக்கு ஷூட் லொக்கேஷன் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடியோ தான் சொன்னாங்க, அப்புறம் அவுட்டோர் பிளான் பண்ணிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க ரெடி பண்ணுறதுக்குள்ள நம்ம போய் லைட்டாக சாப்பிட்டு ஆர்டர் பண்ணிட்டு வந்துடலாம். பிரசித்தியாக்கும் சரசுக்கும் சொல்லிட்டு நான் அப்படியே நடந்து போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட வெயிட் பண்ணிருந்தேன். அப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு, பாஸ்தா வந்தோடனே லொக்கேஷன் மாற்றிட்டாங்க, நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடாம அவசரமாக கிளம்பி எங்கே போனோம்னா, போன லொக்கேஷன் வந்து ஷூட்டுக்கு கொஞ்சம் செட் ஆகலை. அதனால நாங்கள் இப்போ பேக் டு திருச்சியிலிருந்து வந்து தஞ்சாவூர் வந்து திருப்பி திருச்சி போயிட்டுருக்கோம். அங்கே போய் பட்டர்ஃப்ளை பார்க்கில் வந்து ஷூட் பண்ண போகிறோம். பிரசித்தியாவுக்கு பசிக்குதுன்றதுனால ஏதோ ஆர்டர் பண்ணலான்னு போனேன். நான் போய் பாஸ்தா சாப்பிட்டேன். பர்கர்லாம் ஆர்டர் பண்ணேன். பட் வந்து லேட் ஆகிடுச்சுன்றதுனால கேன்சல் பண்ணிட்டு பிரசித்தியாவுக்கு மட்டும் ஷேக் வாங்கி வந்தேன். ஓகே பிரசித்தியா, ஹவ் த ஷேக் இஸ் குட். ஓகே, பிரசித்தியா வந்து மேக்கப் போட்டுட்ருக்கா. எங்கே மேக்கப் போட்டுட்ருக்கேன்? பட்டர்ஃப்ளை பார்க்கில். ஃபஸ்ட்டு டைம் பட்டர்ஃப்ளை பார்க் வரோம். திருச்சிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் சும்மா நினச்சா கூட அதுக்கு வர முடியாது போல், அவ்வளோ தூரத்தில் இருக்குது. நல்லா தான் இருக்கணும். நல்லா தான் இருக்கானா? ரொம்ப தூரமாக இருக்கேன். சீக்கிரம் போடுங்க. அந்த பக்கம் பிரசித்தியா மேக்கப் போட்டுட்ருக்கா, இந்த பக்கம் ஃபோட்டோவுக்கு செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு காஸ்டியூம் இங்கே எடுத்துடலான்னு ஒரு பிளான். அதுக்கப்புறமேட்டு அடுத்த லொக்கேஷன்ஸை முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்க் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வன விலங்குகள் வார விழாவாம். அதனால் 4 days என்ட்ரி ஃப்ரீ. லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. லாஸ்ட் டைம் பிரசித்தியா ஃபஸ்ட்டு டைம் மாதிரியே எல்லாம் சூப்பராக பண்ணா. இந்த டைம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ரொம்ப கரெக்டாக பண்ணா. சீக்கிரம் எல்லாம் போசஸ் கொடுத்தா, நல்லா டான்ஸ் ஆனால் எல்லாமே பர்ஃபெக்டாக ஷூட்டெல்லாம் சிங்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே பெரிய சேலஞ்சிங் டாஸ்க் ஒன்று இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போனப்போ மணி 3:30 எல்லாம் செட்டில் பண்ணுறப்ப 3:45 ஆயிடுச்சு. 5:30 to 5:45 6 காஸ்டியூம் போட்டு ஒரு டான்ஸ் ஆடணும், ஃபோட்டோ எடுக்கணும், அப்புறம் கிளிம்ஸ் ஷாட்ஸ் எடுக்கணும். இது தாங்க பெரிய டாஸ்க்கு. அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமான்னு தான் எல்லாம் யோசிச்சு, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எனக்கு ஷூட் பிளானை கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேமரா டீமு, நம்ம ஷூட் கோஆர்டினேட்டர் பிரசித்தியா எல்லாமே வேகமாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஒரு பக்கம் அவங்க வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அடுத்த லொக்கேஷனை போய் பார்க்குறது, அப்புறம் என்ன ட்ரெஸ்ஸுன்னு சூஸ் பண்ணி டக்குன்னு போய் மாற்றுறது, அப்படியே ஷூட் போயிட்டு இருக்கப்பே ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுன்னு சொல்லி பேக் டு பேக் பயங்கரமாக வேலை பார்த்துட்டனால தான் ஷூட் முடிஞ்சுது. பிரசித்தியா இப்போ ரீல்ஸ் ஆடிட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா இது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே பாட்டு 6 காஸ்டியூமுக்கும் ஸ்டெப்பு மாறாமல் சூப்பராக ஆடினா, இது டிரான்ஸ்லேஷனில் பார்க்குறப்ப வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. சரஸ் வந்து எப்பயும் காரில் வந்தால் தூங்கிடுவான். ஆனால் இந்த டைம் தூங்கலை. ஏன்னா பிரதர் வந்து அர்ஜுனர் வில்லு பாட்டில் வர மாதிரி அவ்வளோ வேகமாக போனார். அது வரைக்கும் கூட பாட்டு போட்டோன்னா ஐயோ சும்மா இருந்த ஒரு உசுப்பேத்துற மாதிரி ஆச்சுன்னு அந்தளவுக்கு வேகமாக ஓட்டிட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டாங்க. ஷூட்டும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. இதில் என்ன விஷயம்னா, அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. இங்கேருந்து தஞ்சாவூர் போனோம், தஞ்சாவூர்லேருந்து திருச்சியில் தான் ஷூட் எடுக்கணும்னு இருக்கு இன்னைக்கு. அதனால் இங்கே வந்து எடுக்கிறோம். என்ன சொல்றது, எஃபர்ட் அப்படி இருக்கும். ஆமாம், நல்லா போசஸ் இருக்குது, இடமும் சூப்பராக இருக்குது. பாப்பா அவுட் புட்ஸ்லாம் எப்படி வருதுன்னு. ஆனால் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னா, மாறிட்டா என்ன ஒரே ஒரு பிரச்சனை, யாரும் சாப்பிடல. நான் மட்டும் பாஸ்தா சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு வந்து சாப்பிடலன்ற எண்ணமே இல்லை. எனக்கு இல்லை, ஏன்னா நான் பாஸ்தா சாப்பிட்டேன். வாங்கி தராமே ஃபாஸ்டிங் இருக்கோம், நீங்கள் பாஸ்தா சாப்பிட்றீங்க. ஆமாம், நாங்கள் ஃபாஸ்டிங், நீங்கள் ஃபாஸ்டிங். பிரசித்தியா எப்படி இருந்துச்சு? டான்ஸ் சூப்பராக ஆடின. கிளியேவா தேவாரா சாங். இன்னொரு வாட்டி ஆடு, பாடிட்டு ஆடு. பசிக்கலையா? போதும் போதும் போதும். நம்ம ஊர்லேயே அவ்வளோ சூப்பராக ஒரு பார்க் இருக்குது பாருங்கள். டாட்டாய்ஸ் ஓடிட்டு இருக்கு பாரு, உள்ள நீச்சல் அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கு.
குச்சியாவே தெரியல. என்ன எப்படி தெரியுது? சென்னை ஆட்டம் இருக்கு. சென்னை ஆட்டம் இருக்குதா? சரி ஓகே. டாடா சூப்பரா நீச்சல் அடிச்சுட்டு போகுது. பிரசித்தியா செகண்ட் காஸ்டியூம் ரெடியா? யா. போ அப்படியே இன்னைக்கு ஆசைக்கு பட்டர்ஃப்ளை பார்க்க சுத்தி பார்த்துரு. ஆமா. ஷூட்டிங் ஆச்சு. ஷூட்டிங் ஆச்சு, சுத்தியும் பார்த்தாச்சு. கிராண்ட் ப்ளூ. நல்லா இருக்குல்ல? ரொம்ப பயங்கரமா ரெடி பண்ணியிருக்காங்க. யா. பிரசித்தியாவோட செகண்ட் காஸ்டியூம் படப்படன்னு போய் மாத்திட்டு வந்துட்டா. அங்க சாப்பிட்றதுக்கும் ஆர்டர் பண்ணிட்டு வந்தாச்சு. இதை மாத்தினோன்னு போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஓடு ஓடு ஓடு. பிரசித்தியா வேகமா செய்யறேன் இந்த வாட்டி. ஷூட் பண்ணுறதுக்கு ஏற்ற லொக்கேஷனுங்க. பேக் டு பேக் ஷூட் போயிட்டு இருந்துச்சு. பிரசித்தியாக நான் ஒரு பக்கம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி ஊட்டிட்டு இருந்தா, அவளும் தெம்பா சாப்பிட்டு பயங்கரமாக கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தா. உண்மையா மழை பெய்யுது. இவ்வளோ நேரம் வராத மழை எதுக்கு வந்ததுன்னே தெரியல. ஆனால் பிரசித்தியா அதுலேயே ரொம்ப மும்மரமாக வந்து ஷூட் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அந்த பாட்டு வேற லெவலில் ஆடிட்டு இருக்கா டான்ஸ். பாருங்க, கேமராக்கெல்லாம் கேப் போட்டாங்க, ரெயின் கேப்பு. ஓகே ஓகே, சீக்கிரம் போ, கலர் இன்ஜின் அப்புறம் மேக்கப். 5 ட்ரெஸ்ஸு போட்டாச்சு. இன்னும் ஒரு ட்ரெஸ்ஸு பேலன்ஸ் இருக்குது. மழை ஒரு பக்கம் பெய்யுது, இன்னொரு பக்கம் டைம் ஆச்சு. காலி பண்ணி அவங்க விரட்டிட்டு இருக்காங்க. அதனால் வேகமாக முன்னாடி போய் பேண்ட்டு அந்த பேண்ட்டு போட்டாச்சு. டாப்பு மட்டும் அங்கே போய் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஓட வேண்டியதுதான். பிரசித்தியாக பக்காவாக பண்ணுற அந்த டைம். சூப்பரான டான்ஸு, செம்மையாக இருந்துச்சு. செம்ம மூடமாக இருக்குது வாரமே. மழை பிச்சுக்கிட்டு விட்டும் போல். நாங்கள் இன்னும் பால் பண்ணல இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுவோம். எண்ட் ஆஃப் த ஷூட்டில் சரியான மழை. நம்ம இறங்குற வரையுமே மழை. கரெக்டாக இறங்கணும் மழை நின்றுச்சு. நான் ஜிவிஎல்லேருந்து வரப்பே ஆட்டோ புக் பண்ணிட்டேன். நான் வரதுக்கும் ஆட்டோ வரதுக்கும் ஈக்குவலாக இருந்தனால கரெக்டாக ஏறியாச்சு. வீட்டுக்கு போய் இப்போ இறங்குறோம். பிரசித்தியா வந்து அவங்க பாட்டியோட பொறுப்பில் ஒப்படைக்கிறோம். பசின்னு எல்லாத்துக்கும் ஒரு சரியான பசி, குலப்பசி. ஆனா இனிமே வந்து ஷூட் வந்தா சாப்பிட்டு தான் வரணும். ஆக்சுவலா பிளான் பண்ணதுனா காலையில போயிடுவோம், மதியம் லஞ்சுக்கு. அதோட என்னன்னா காஃபி டேல உட்காந்து எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த காஃபி டே சிறப்பான காஃபி டே. சாப்பாடு கொடுத்துட்டு பர்கர், அது காஃபி டேல அது போட்டுருச்சு. பர்கர் கொடுக்குறேன்னா 1 மணி நேரம், 2 மில்க் ஷேக் கேட்டால் 1 மில்க் ஷேக். சிறப்பான வேலை பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மெயின் கேட்டை திறந்தோடனே என் பிள்ளை அங்கே குடு 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 குடுன்னு ஒடியாந்து சாவியை கொடுத்துட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? கொடுக்கலையா? சூப்பர். என்ன பண்ணிட்டு இருந்த? குட் கேர்ள் டி. போன் பார்த்துட்டு இருந்தியா? சரி கூட, தனியா இருந்தாலும் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் டிவி பார்த்துருக்கு. என்கிட்ட எப்படி ஏமாத்துட்டு பாருங்க. லவ் யூ டி ரோமா. எப்படி போச்சு நீட்டு? எங்களை மிஸ் பண்ணியா இல்லையா? லவ் யூ. லவ் யூ. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு 2 நிமிஷம் கூட ஆகல. இவங்க 2 பேரும் ட்ரெஸ் மாத்திட்டாங்க. நான் அப்படியே இருந்துட்டேன். ஒரு காஃபியை போட்டு கொடுத்தாங்க. இவங்க 2 பேத்துக்கும் தோசை ஊற்றி கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேருக்கு அங்க ஒரு ஆள் தான் சாப்பிட்டு ஊத்தி கொடுத்தா உனக்கு அடுத்து ஊத்திட்டு இருக்காங்கம்மா. உன் கையில கொடுத்தாதான் ஊத்துக்குவியா? அட அங்க காட்டி சொன்னீங்களா 2 பேர் சாப்பிடுறாங்க. தோசை ஊத்திட்டு இருக்காங்கன்னு மாத்தி சொல்லிட்டேன். உங்களுக்கு வேணாமா? எனக்கு வேணாம். நீங்க ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கீங்க சாப்பிட. ஐட்டம் இல்ல, காஃபியை குடிச்சிட்டு நான் கொஞ்சம் உட்காந்துட்டு வெளில போற ஆளா இருக்கு. சரி ஓகே. நல்லா இருக்கா தோசை? இதுதான் எங்க சுத்தமான வீட்டு சாப்பாடு தான் பெஸ்ட். நீ சாப்பிட்டியா தோசை? அழகு குழந்தை. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பாக்குற உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். எங்களுக்கு ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஷூட் பண்ணிருக்கோம், இண்டோர்ல பண்ணிருக்கோம், நிறைய அவுட்டோர் ஷூட்ஸும் போயிருக்கோம். பட் இந்த மாதிரி மழை பெஞ்சு ஷார்ட் டைம்ல பேக் டு பேக் வந்து ட்ரெஸ் மாத்தி பயங்கரமா இருந்துச்சுங்க. இந்த படத்துல கட்டுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை மாத்தி ஷூட், ஒரு ட்ரெஸ்ஸை மாத்தி ஷூட், அப்படியே சாப்பிட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. லைஃப்ல எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நம்ம அதுல இருந்து லேர்ன் பண்றதானே நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா சாரா விஜய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல். பார்ட்னர்ஸ், இட்ஸ் மீ விஜய். குட் நைட்.